மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி திமுக கூட்டணி என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஆலந்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அழுது கொண்டே சிரிக்கிறார்கள் என்றார். கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் விலைவாசியை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி தோல்வி பயத்தில் இருப்பதாகவும் மக்கள் பிரச்சினை குறித்து திமுக கவலைப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் ஏதாவது சென்னை மாநகர மக்களுக்கு வந்ததா அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? அதுவும் இல்ல. இரண்டாவது 2020-21 அதிமுக ஆட்சி, அப்போது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. கூடுதலாய் வருவாய் வந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திட்டமும் எதுவும் இல்ல. அப்படி வருமானமும் அதிகம், கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை.